2025 வரதுக்கு இன்னும் few days தான் இருக்கு. எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருப்பீங்க நியூ இயரை வெல்கம் பண்றதுக்கு. அதே மாதிரி இப்போ 2025ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. பட் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. நான் என்ன ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ணலாம்? இல்ல நீங்க வந்து ஒரு டெக்னாலஜி சம்பந்தமா ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ன்றது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் சூஸ் பண்றது தான். இப்போ நான் வந்து என்னோட ஒரு கோடிங் ஜேர்னியா நான் 2025ல தான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா நான் எந்த டாப் 3 லாங்குவேஜஸ் நான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப மோஸ்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வித்வுட் ஃபர்தர் டு ப்ளீஸ் கெட் இன்டு வீடியோ. ஐ அம் ரம்யா. ஐ அம் ஒர்க்கிங் அஸ் சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டாப் டெக் கம்பெனி. எல்லாருக்குமே வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை இருக்கும். எல்லாருக்குமே நான் சாஃப்ட்வேர் டெவலப்பர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், ஜாவா டெவலப்பர், நிறைய பர்டிகுலர் டொமைன் டெவலப்பர்ஸ் ஆக விருப்பம் இருக்கும். பட் எல்லாத்தோட துவக்கமே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸ்டார்ட் பண்ணி அதுல இருந்து தான் நீங்க வந்து ஒரு படிப்படியா வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எல்லாம் போக முடியும். ஸோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அது 2025 வர டைம்ல எந்த லாங்குவேஜஸ் வந்து பீக்ல இருக்கு, எந்த லாங்குவேஜஸ் படிச்சா எனக்கு அதிகமான வேலை கிடைக்கும் அப்படின்ற எல்லா நம்ம பெர்ஸ்பெக்டிவ்லயும் நம்ம யோசிச்சுதான் நம்ம ஒரு டாப் 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து கிடையாது. இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் வெல் அஸ் நம்ம வந்து இப்போ கரண்ட் மார்க்கெட்ல எந்த லாங்குவேஜஸ் ஹையா இருக்குன்றதை பார்த்து வந்து இந்த ஆர்டர் வந்து மேக் பண்ணது தான். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் பைத்தான். ஸோ பைத்தான் நான் ஏன் ஆஸ் யூஷுவல் சொல்றேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்க டெக்னாலஜியில் வந்து பயங்கர பூமா இருக்குது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நீங்கள் எந்த டாபிக் எடுத்தாலும் one of the best language in the job market as of now is Python. So Python நீங்க படிச்சீங்க அப்படின்னா இந்த சைடு இந்த ஆஸ்பெக்ட் நீங்க கவர் பண்ணிடலாம். நீங்க டேட்டா சயின்டிஸ்ட் ஆக போறீங்க அப்படின்னா Python is the best choice. If you want to do any artificial intelligence projects, Python is the best choice. If you want to do any machine learning projects, so that is also Python is the best one. So இது எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லயும் பாத்தீங்க அப்படின்னா Python is the best thing. And also அதுல frameworks நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். இல்ல எனக்கு வந்து இந்த machine learning, data scientist இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னாலும் நீங்க வெப் டெவலப்மெண்ட் போறீங்கனாலுமே Python is the best choice. ஏன் பாத்தீங்க அப்படின்னா Python வந்து ப்ரொவைட் பண்றது வந்து frameworks பாத்தீங்க அப்படின்னா Django, Flask, TensorFlow வந்து AI and machine learning யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது போக இந்த ஃப்ரேம்வொர்க்ஸ் யூஸ் பண்ணியுமே நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் பண்ணலாம். ஸோ பைத்தான்றது நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஆஸ்பெக்டாலும் கவர் பண்ணலாம். நீங்கள் எதில் நீங்கள் ஆக விரும்புறீங்களோ Python இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். ஸோ நான் 2025ல ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் டொமைன்ஸ்க்கு நான் போக விரும்புவேன் நினச்சேன்னா ஐ வுட் சூஸ் பைத்தான். ஸோ ஐ வுட் ரெக்கமெண்ட் பைத்தான் ஃபார் யூ. செகண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாப் 2ல ஜாவா ஸ்கிரிப்ட். ஏன் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக போகணும்னு விரும்புறீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். ஸோ ஏன்னா நீங்கள் என்னென்ன ஃப்ரேம்வொர்க்ஸ் ஃப்ரண்ட் எண்டில் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஆஸ் ஆஃப் நவ் ரியாக்ட், ஆங்குலர், Vue.js இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். Angular completely based on TypeScript. But TypeScript ke fundamental என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா JavaScript. If you are completely understand JavaScript, then only you can switch into TypeScript. JavaScript நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க front end சம்பந்தப்பட்ட நீங்க ஒர்க்ஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் front end டெவலப்பராகவும் நீங்க வந்து ஜாப்க்கு நீங்க வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ JavaScript ஏன் நம்ம வந்து ஒரு ஃப்ரண்ட் end யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு டைனமிக் இன்டராக்டிவான யூசர் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்றதுக்கு JavaScript is the best one. So if you want to become a front end developer or full stack developer, JavaScript is also used in back end. So நீங்க வந்து full stack developer ஆகணும்னாலும் கூட JavaScript is the best choice. Top third programming language ன்னு பாத்தீங்க அப்படின்னா that's my favorite Java. So ஏன் என்னோட ஃபேவரட் பாத்தீங்கன்னா Java எல்லாருக்கும் தெரியும் கொஞ்சம் கஷ்டமான லாங்குவேஜஸ் தான் கம்பேரிட்டிவ்லி Python. பட் ஜாவான்றது என்ன அப்படின்னா இட்ஸ் என்டர்பிரைஸ் லாங்குவேஜ். நீங்க நிறைய கம்பெனி போறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் தி கம்பெனில ஜாவா கண்டிப்பா ஒர்க் பண்ணுவாங்க. பட் சம் கம்பெனில கூட வந்து சில லாங்குவேஜ் யூஸ் பண்ணாம இருப்பாங்க. பட் ஜாவா மேக்ஸிமம் ஆஃப் தி கம்பெனில யூஸ் பண்ணுவாங்க. ஜாவா நீங்க சூஸ் பண்றதுனால உங்களுக்கு ஜாப் மார்க்கெட்ல வந்து ஹை காம்படிஷன்ஸ் இருக்கும். ஸோ அது ஒரு மைனஸ் இருக்கு. பட் நீங்க வந்து அந்த ஜாவால வெல் வெர்ஸ்டா இருக்கீங்க, நீங்க அதுல வந்து அந்த ப்ரோக்ராமிங் வந்து சூப்பரா நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா யூ ஹேவ் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவுட் தேர். ஏன்னா இப்போ ஒண்ணுமே இல்லை, நீங்க வந்து நௌக்கரியில போயிட்டு ஜாவா டெவலப்பர்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ஃபைண்ட் அட்லீஸ்ட் 1000 ஜாப்ஸ். ஓகே, நீங்க டெய்லி நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். பிகாஸ் நான் இப்போ ரீசெண்டா ஜாப் ஸ்விட்ச் பண்ணேன். ஜாவா டெவலப்பர்ல தான் நான் வந்து என்னோட நெக்ஸ்ட் ஜாப் சூஸ் பண்ணும்போது அதுதான் நான் வந்து மெயின் லாங்குவேஜஸ் தான் வச்சு சூஸ் பண்ணேன். ஸோ ஐ கேன் ஏபிள் டு கிராக் லாட் ஆஃப் கம்பெனிஸ் யூசிங் ஜாவா ஒன்லி. ஸோ ஜாவால வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் இருக்கும், ஹைபர்நெட் இருக்கும், ப்ளஸ் ஸ்ப்ரிங் MVC, ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் இதெல்லாமே உள்ள இன்க்ளூட் ஆயிரும். இதெல்லாமே ரொம்ப கஷ்டமும் கிடையாது. நீங்கள் இஃப் யூ ஆர் குட் அட் ஜாவா திஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஆர் ஈஸி பீசி அப்படிதான் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் லாங்குவேஜஸ்ல வந்து பேசிக்லேருந்து இன்டர்மீடியட் லெவலில் போயிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஹேண்ட்ஸ் ஆன்லேயே உங்களுக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும்.
கன்க்ளூஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டாப் 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பைத்தான், ஜாவாஸ்கிரிப்ட், ஜாவா. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கேன். 2025ல என்னோட ப்ரோக்ராமிங் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா நான் இந்த 3 லாங்குவேஜஸ்ல நான் என்னவா ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பர்டிகுலர் லாங்குவேஜ் சூஸ் பண்ணுவேன். இல்லைங்க நான் இந்த நீங்க சொன்ன 3 லாங்குவேஜ் நான் வந்து படிக்கவே இல்லை, நான் வேற ஏதோ லாங்குவேஜ் தான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா கம்ப்ளீட்லி ஃபைன். திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் த ஃப்ரெஷர். அவங்களுக்கு எதுவுமே ஐடியா இல்லை எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கவங்களுக்கு தான் இந்த லாங்குவேஜஸ். பட் இஃப் யூ ஆல்ரெடி ஸ்டார்டட் சம் ஆஃப் த லாங்குவேஜஸ் லைக் C++, C# அப்படின்னா ப்ளீஸ் கோ அஹெட் வித் தட். ஸ்டில் ஜாப் மார்க்கெட்ல எல்லா லாங்குவேஜஸ்க்குமே வந்து ஜாப்ஸ் இருக்கு. பட் என்ன விஷயம் அப்படின்னா காம்படிஷன்ஸ் ஹையா இருக்கும்போது நீங்க அந்த பர்டிகுலர் லாங்குவேஜ்ல இப்படி வெல் வெர்ஸ்டா இருக்கீங்கன்றதை வச்சு தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும்ன்றது இருக்கு. ஸோ என்ன லாங்குவேஜ் தான் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்புறேன். ஸோ இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் டெக் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. அண்டில் தென் பை பை.